Hello friends, welcome to Enna Rusikkalam. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டியான தீபாவளி ஸ்பெஷல் தட்டை. இது செய்யறது ரொம்ப ஈஸியா இருக்குங்க. அதே சமயம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு மாசம் ஆனாலும் உங்களுக்கு மொறுன்னு அப்படியே இருக்கும். இதே மாதிரி நிறைய தீபாவளி ரெசிபி நம்ம சேனல்ல இருக்கு. சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இப்போ ஒரு தட்டையை உடைச்சு காமிக்கிற பாருங்க. எவ்வளவு ஈஸியா கிறிஸ்பியா இருக்குன்னு பாருங்க. இத வந்து செய்யிறதுக்கு ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் தேவை. முதல்ல இந்த முறுக்கு தட்டை இதெல்லாம் செய்யிறதுக்கு இந்த மாதிரி உளுந்த பருப்பை நல்ல லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்து கலர் மாறாம வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து இன்னைக்கு ஒரு 2 கிளாஸ் அளவு உளுந்து எடுத்துர்க்கேன். இந்த உளுந்தை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துறலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இது ஒரு சலடையில சேர்த்து இப்போ இத நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். அப்பதான் உங்களுக்கு முறுக்கு தட்டை எல்லாமே ரொம்ப நல்லா வரும். இந்த மாதிரி உளுந்த பருப்பை முதல்ல நீங்க செஞ்சு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு செய்யிறதுக்கு ஈஸியா இருக்கும். அத சலிச்சிட்டு மீதி இருக்கிற திரும்ப அரைச்சு கூட மறுபடியும் சலிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தட்டை செய்ய ஆரம்பிச்சிரலாம். 2 கப் அளவு அரிசி மாவு எடுத்துர்க்கேன். இந்த அரிசி மாவு வந்து நீங்க கடையில வாங்குன அரிசி மாவோ எந்த அரிசி மாவுனாலும் எடுத்துக்கலாம். நான் கடையில வாங்குன அரிசி மாவு தான் எடுத்துர்க்கேன். இப்போ இத வந்து இந்த மாதிரி நல்ல லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க. மாவை நல்லா வறுத்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தட்டை நல்ல மொறுன்னு சூப்பரா டேஸ்டா வரும். கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு கோலம் போடுற மாதிரி நல்ல ஒன்று போல வரணும். இப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மாவு கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தட்டைக்கு மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். 2 கப் அளவு வறுத்த அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்த மாவு நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த மாவு வந்து சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலையை நல்லா கழுவி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே நல்ல ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்ச கடலைப்பருப்பு இது வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் பாசிப்பருப்பும் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். நல்ல சுடன்னு இருக்கக்கூடிய ஆயில், நீங்கள் இப்போது தட்டை பொரிக்கிறதுக்கு ஆயில் சூடு பண்ணுவீங்களா அந்த ஆயிலே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல சுட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா உங்கள் தட்டை நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதை ஃபஸ்ட்டு கைட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக உருக்குன வெண்ணெயும் சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெய் வந்து எல்லா பக்கத்துலேயும் மாவில் படுற மாதிரி இந்த மாதிரி கைட்டு நல்ல நொறுங்க பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடும்போது அந்த எண்ணெய் எல்லா மாவுலேயும் நல்லா படும். இப்போ தண்ணி வந்து கொஞ்சமாக தெளித்து பசைஞ்சிக்கோங்க. ஒரேடியாக ஊற்றிட வேண்டாம். ஒரேடியாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு மாவில் தண்ணி சொதன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா கொஞ்சம் சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நிறைய சிம்பிளான ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ரீசெண்டாக கோதுமை மாவில் பாதுஷா எப்படி செய்கிறதுன்னு நான் போட்டிருந்தேன். அது ரொம்ப ஈஸியாக சூப்பராக வந்துருந்துச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட கோதுமை மாவில் செய்கிறனால ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், மேலே பின் பண்ணவும் செய்கிறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மாவை நல்லா ஒன்று சேர பசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு தட்டை நல்லா சூப்பராக வரும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பசைஞ்சிக்கணும். நீங்கள் நல்லா தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் இருக்கணும். அதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு கண்ணாடி கவர் இல்லை இலை எதனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில் நல்லா இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன பால் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. மாவு வந்து பக்கத்தில் மூடி வச்சுக்கோங்க, இல்லை காஞ்சிரும். இந்த மாதிரி கைட்டே கூட நீங்கள் தட்டி போடலாம். இல்லை உங்களுக்கு கைட்டு தட்ட வராது அப்படின்னா அதுக்கு இன்னொரு மெத்தடும் நான் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். கைட்டே தட்டுறதும் ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கண்ணாடி கவரை அதுக்கு மேலே இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி கைட்டே லைட்டாக அந்த 3 விரலை வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று போல் வரும். தட்டை ரொம்ப சூப்பராக வரும். இந்த மாதிரி கைட்டே நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. பொறுமையாக தட்டுங்க. ஒரு பக்கம் அதிகமாகவும் இன்னொரு பக்கம் கம்மியாகவும் மாவு இல்லாத மாதிரி இந்த மாதிரி ஒன்று போல் கைட்டு நல்லா தட்டினீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கை வைக்கும்போது எந்த இடத்துல மேடாக இருக்குது அப்படிங்கிறது. அதனால் ஒன்று போல் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லிசாவும் தட்ட வேண்டாம். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சூப்பராக நமக்கு தட்டை ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நான் இன்னொரு மெத்தடும் உங்களுக்கு நான் எப்படி தட்டுறதுன்னு காமிச்சிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அதே மாதிரி கண்ணாடி கவர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி விட்டுறலாம்.
இந்த மாதிரி ஆயில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது சின்ன சின்ன பால்ஸாக ஒரு 3 பால்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு மேலே இந்த கண்ணாடி கவரை இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி நல்ல தட்டையாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கைட்டு தட்டணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று போல் தட்டை கிடச்சிரும். ஆனால் நான் வந்து இந்த மாதிரி ஒரு தடவை தட்டிட்டு மறுபடியும் இதுக்கு மேலே கையை வச்சு தான் நான் தட்ட போகிறேன். இதுதான் ரொம்ப ஈஸியாக கரெக்டாக வர மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் ஃபாலோ பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கைட்டு நல்லா அந்த 3 விரல்ட்டு இந்த மாதிரி ஒன்று போல் ரவுண்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒன்று போல் கிடைக்கும். எங்கேயுமே மாவு அதிகமாகவும் கம்மியாகவும் வராது. அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நல்லா 10 தட்டி எடுத்து வச்சு போட்டுக்கோங்க. அப்போனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள இந்த மாதிரி தட்டி தர சொல்லுங்கள். டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸி தான். இப்போ எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி குட்டியாக ஒரு சின்ன பால் எடுத்து போட்டிங்கன்னா மெதுவாக நின்று மேலே வரணும், உடனே மேலே வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தட்டையை ஒரு 5 போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த தட்டை வந்து மெதுவாக கொஞ்சம் நேரம் கீழே இருந்து அதுக்கப்புறம் தான் மேலே வருது. இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு கரெக்டான அளவில் அந்த எண்ணெயோட பதம் வந்து இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் ரொம்ப லோவாக வச்சுட்டிங்கன்னா தட்டை வந்து எண்ணெய் குடிச்சிடும், உள்ளே வந்து வேகவே வேகாது. அதே சமயம் ரொம்ப அதிகமாக தீயை வச்சுட்டிங்கனாலும் வெளியெல்லாம் வெந்துடும், உள்ளே வேகாது. அதனால் கரெக்டான அந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா எண்ணெயோட சலசலப்பு எல்லாம் நின்னதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான தட்டை மொறுன்னு ரெடி ஆகிட்டுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த தீபாவளிக்கு இந்த தட்டையை செஞ்சு அசத்துங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய தீபாவளி ரெசிபி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எல்லா தீபாவளி ரெசிபி லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களை தேடி வரும்.